என்னடா தம்பி, ஏன்டா இங்கே வேலைக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்கியா? டேய் தம்பி, இங்கே ரெண்டே விஷயந்தான். ஒன்று, தேவைக்கு அதிகமாக பணம் இருக்கிறவன் முதலாளியாக இருக்காங்க, தன்னுடைய தேவைக்கே பணம் இல்லாதவன் தான் தொழிலாளியாக இருக்காங்க. நாமெல்லாம் தொழிலாளியாக இருக்க வரைக்கும் இந்த பிரச்சனையை அனுப்பிச்சு தான் ஆகணும். என்ன செய்யறது, எங்களுக்கெல்லாம் பழகி போச்சு. நீயும் பழகிக்க, இல்லைன்னா இல்லைண்ணா டேய் பொழைக்க முடியாதடா. பொழைக்கணுன்றதுக்காக எல்லாத்தையும் பொறுத்து போகணுன்றீங்க. நானும் எங்கள் அப்பா அம்மாக்காக எல்லாத்தையும் பொறுத்து தானே போகிறேன். ஆனால் என்னால் முடியலண்ணே. எதுவும் இல்லாத நம்மள எல்லாம் இருக்கிறவன் அடிக்கலாம், மிதிக்கலாம், கொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இல்லை கேட்க நாதி இல்லைன்றதுக்காக வேலைன்ற பேரில் நரக வாழ்க்கையை வாழிச்சு சாவடிக்கிறானுங்க. என்ன பண்ணுறது, பணம் அவங்க கையில் இருக்கனால நாம் அவங்க காலடியில் கிடக்க வேண்டியிருக்கு. பணம் அவன்கிட்ட இருக்கிறதுனால அவனுக்கு கடவுளும் இல்லை, நம்ம கூலிக்கு வேலை செய்கிறதுனால அவனுக்கு நம்ம அடிமையும் இல்லைண்ணே. நீ சொல்கிறதெல்லாம் சரி தான். நம்ம வறுமையை அவங்க நல்லா பயன்படுத்திக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. எங்கே நம்ம கேள்வி கேட்காம இருக்குமோ அங்கே தான் நம்ம அடிமையாக இருக்கணும்னு அர்த்தம். தப்புனா கேள்வி கேட்கணும், கேட்டால் தான் அதுக்கான பதில் கிடைக்கும். எதுவும் தானாக மாறாதுண்ணே, ஆனால் மாற்ற முயற்சி பண்ணலாம். மிஞ்சி போனால் என்ன பண்ணிடுவானுங்க, இந்தமாதிரி அடித்து கொள்வானுங்க, அவ்வளோதானே. தம்பி வேணாண்டா, லீவில் வேலைக்கு வந்திருக்க, பத்திரமா திரும்பி ஊருக்கு போய் படித்து பெரிய ஆளாகிற வழியை பாரு. உங்கள் அம்மா அப்பாலாம் காத்துட்டு இருப்பாங்க, உனக்குன்னு ஒரு கனவு இருக்கும். இங்கே எது நடந்தாலும் கண்டுக்காத, உனக்கு வாழ வேண்டிய வயசு இது. ஒரு நொடியில் உசுர் எடுத்துருவாங்க. சென்ட்ரலில் வந்து இறங்கும் போது வேலை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, செஞ்சிடலான்னு தான் நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, இவனுக்கு வேலைக்காரன் மூலக்காரன் தேவையில்லை, அடிமை தான் தேவைன்னு. என்னால் அடிமையெல்லாம் இருக்க முடியாதுண்ணே. சார் நான் பேசும்படி பேசுகிறேன் சார். சொல்கிறா சார், புதுசாக ஒரு பையன் வேலைக்கு வச்சுருந்தீங்கல்ல? யாரு? அந்த அரியலூர் பையன் பாரதியா? நான் நேற்று குத்தக்கூரில் செத்துறானா? சார் அவன் சாகல சார், அவன் நம்ம பாஸ்கர் கொண்டான் சார். என்னது, பாஸ்கர் கொண்டானா? சார் அவனுக்கு பாஸ்கருக்கு என்ன பிரச்சனை தெரியல சார், பாஸ்கர் கொண்டா சார். இப்போ எங்கேயா இருக்கான் அவன்? சார் ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டேன் சார். டேய் அவனை எங்கேயும் விட்டாத, இப்போ ஒன்னே வர இரா. சார் சீக்கிரம் வாங்க சார். யோ எங்கேயா இருக்கான் அவன்? சார் இருக்கான். அவனை ஒழிச்சு கட்டுறான் இரு. எவனோ தைரியம் நான் எதுவும் பண்ணலண்ணே. உரம்பக்கு நாயே, யானே கொண்ற நீ? எங்கந்திரா வந்தது இவ்வளவு திமிரு உனக்கு? பீஸ் பீஸா வெட்டி சாய்ச்சலடா உன்னை. வாடா. கொல்றா அவனை.
ஓனர் வைகுண்ட போன். இது அப்புறம் அவங்க அவர் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? டேய், இந்த 3 பரதேசிகளையும் கட்டி போடுங்கடா. முக்கியமான மீட்டிங் முடிச்சு வந்துடுறேன். அதுக்கப்புறம் அவங்க எலும்புகளை நாய்க்கு போடணும். கட்டி போடுங்கடா. कुछ भी करो मुझे पता नहीं।
इसकी बॉडी किसी को मिलनी नहीं चाहिए, समझे? नहीं मिलेगी। दर्द हो रहा है? होगा होगा। आपको हम देखकर दया नहीं आती है ना? इंसानियत हो दो ना। आपने बहुत पाप कर लिए, आपके समय आ गया है, जागे आ जाओ। இதுக்கு தான் வராதுன்னு தலையில் அடிச்சுக்கிட்டேன். கேட்டியாடா நீ? இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது. உடனே கிளம்பு. அரேப்பா நான் அரேப்பா சொல்லுண்ணா. உள்ள வாடா. வெளியே ஏதாவது ஆட்டோ ரெடியாக இருக்கான்னு பாரு. இதோ பார்க்கறேன். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். சரிண்ணா. பாப்பா போகலாம். சரி மாதிரிப்பா, நீ பார்த்து போ. கிளம்புறோம். நீங்கள் பார்த்து போங்கண்ணா. பாப்பா போகலாம். நேர கொடுமையை பார்த்தியாடா? நம்ம கிட்ட கையை கட்டின்னு வந்துட்டேலாம், நாம போய் கையெழுத்து வாங்க வேண்டிய நிலமை. நம்ம கையில் என்னென்ன இருக்கு? யாருக்கு என்ன கொடுக்கணுன்றத மேலே இருக்கிறவன் தானே முடிவு பண்ணுறான். தம்பி, இது வரைக்கும் இந்த நாற்காலிக்கு 4 கால் இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு இது சரி பண்ணுறதுக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். முறையா இன்னைக்கு தான் இந்த ஆஃபீஸ் சரியான நேரத்துக்கு திறந்துருக்கு. பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அண்ணே, இது வரைக்கும் இங்கே என்ன வேணால் நடந்திருக்கலாம், எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் இங்கே வேறு மாதிரி இருக்கும். நல்லதே நடக்கட்டும் தம்பி. போயிட்டு வாங்க. இப்பதான் மாமா தெரியுது ஏன் உன் பையனுக்கு நீ பாரதின்னு பேர் வச்சேன்னு. ஏன்பா இப்படி சொல்ற? பின்ன இன்னைக்கு ஊரே பேர் சொல்லுது இல்ல. ஒரு நிமிஷம் இருமாமா, ஃப்ரீயா இருக்கானான்னு பார்த்துட்டு வந்து உங்களை கூப்பிடுறேன். சரிப்பா. என்ன தாத்தா உள்ள வரலையா? நீ போப்பா, நான் இங்கேயே இருக்கிறேன். பாரதி, அப்பா அம்மா வந்திருக்காங்கடா. டேய், உள்ள வர சொல்றேன். சரி மாப்ள. மாமா வாங்க. ஆமா. என்ன தாத்தா வாசல்ல நிக்கிற, உள்ள வரல? அவங்க போகட்டும்பா, நான் வந்து என்ன பண்ண போறேன்? சார், சார். என்னய்யா, என்னையா உனக்கு பிரச்சனை? உனக்கு எத்தனை தடவை சொல்றது? உன் வீட்டு பட்டா நத்தம் புறம்போக்கில் இருக்குது, அதுக்கு அடங்கலைன்னு கலெக்டர் ஆஃபீஸில் இருக்குது. அது இன்னும் இங்கே வரலையா? அது எப்போ சார் இங்கே வரும்? வந்தா சொல்ற, இல்லை நீ போய் கலெக்டர் ஆஃபீஸில் பார்த்து வர்றியா? ஐயா, நீங்களே இப்படி சொன்ன எப்படிங்க ஐயா? வேற எப்படி சொல்ல? வேற எப்படி சொல்ல? அநியாயம் பண்றீங்க ஐயா நீங்க. இந்த அடங்கல் எண் வாங்குறதுக்காக 1 மாசமா அலைஞ்சிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. ஒரு நாள் கூட உங்களை ஆபீஸில் பார்க்க முடியல. வந்து வெறும் ஆபீஸை பார்த்துட்டு போய் என் கால் தேஞ்சி போனது தான் சார் மிச்சம். முதலமைச்சரை பார்த்துடலாம் போல, உங்களை பார்க்கறது தான் சார் பெரிய கஷ்டமா இருக்கு. உங்க இஷ்டத்துக்கு வரீங்க போறீங்க, உங்களை கேட்க ஆள் யாரும் இல்லை சார். நடுவில் நாங்கள் தான் சார் ரொம்ப கஷ்டப்படுறோம். ரொம்ப ஆடாதீங்க சார். யோ, அப்படித்தான் ஆடுவோம். இங்கே நாங்கள் வச்சதே சட்டம். உன்னாலையும் சரி
எவனாலையும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. நான் நினைச்சேன்னு வச்சுக்கோ, நீ இந்த ஊரே இல்லைன்னு சொல்லி உன்னை நடு ரோட்ல நிக்க வச்சிருவேன். போயா வெளியே, டேய் போடா வெளியே போ. கண்ணு, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ நல்லா இருப்ப ராசா. நீ இந்த சாதிக்கு பிறந்தவன்னு இழிவுபடுத்தணும், முன்னாடிலாம் நீ சாதிக்க பிறந்தவன்னு நிரூபிச்சிட்டப்பா. இனிமே நம்ம தெருவில் உள்ளவளுங்க உன் புள்ள என்ன வேலை பார்க்குறான் என்ன வேலை பார்க்குறான்னு என்கிட்ட கேட்பாளுங்களா? இனிமே மேலே இருக்கிற அந்த சாமி தாயா உனக்கு துணையா இருக்கும். சரிம்மா, தாத்தா எங்க? வெளியில தாயா நிற்கிறாரு. அவர் கடைசி இருக்க வெளியே தான் நின்றுட்டு இருப்பாரா? உள்ளெல்லாம் வரமாட்டாரா? டே வெங்கடே, தாத்தா கூப்பிட்றா. தோ கூட்டு வரேன். என்ன தாத்தா, இனிமே உன் பில்டப் தாங்கவே முடியாது. பின்ன இருக்காதா? அவன் என் பேருண்டா. என்ன தாத்தா மூஞ்சலா பளிச்சுன்னு இருக்கு? ஊருக்குள்ள என்னை ஒதுக்கி வச்சு பார்த்தவனை எல்லாம் இன்னைக்கு என்ன அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு வச்சுட்ட. அது போதுமையா எனக்கு? நீ இனிமே கெத்தா நடந்து போ தாத்தா.